ஜாம்பவான்கள் நடுவில் பொடிப்பையன். ஹல்திராம் போலவே இருக்கிறது. அவர்கள் பல கோடி மதிப்பில் வணிகம் செய்கிறார்கள். இந்தியாவில் ஷார்க் டேங்க் நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்த போது அஷ்னீர் குரோவர் இப்படி கூறியே இந்த நிறுவனத்தின் முதலீடு செய்வதை தவிர்த்தார். பெப்சி மற்றும் ஐடிசி நிறுவனங்களில் முன்பு பணியாற்றிய நிதின் வினோத் கார்லா தன் குடும்ப தயாரிப்பான லெட்ஸ் ட்ரை பண்டங்களை சந்தையில் அறிமுகம் செய்ய முயன்றார். அந்த புத்தொழில் நிறுவனமே ஹல்திராம் தயாரிப்புகள் போன்றே உள்ளன என்று கூறப்பட்டது. இந்தியாவில் சந்தைப்படுத்தப்படும் பல தின்பண்டங்கள் பாம் ஆயில் என்னும் ஆப்பிரிக்க பனை எண்ணெயால் தயாரிக்கப்படுகின்றன. நாங்கள் கடலை எண்ணெயிலேயே தயாரிப்போம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு டெல்லியிலேயே பண்டங்களை தயாரித்தனர். உடல் நலத்தை முன்னிறுத்தி சந்தைப்படுத்தினர். ஷார்க் டேங்க் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிறகு அவர்கள் குடும்பத்தினரே தயாரித்த இந்த பண்டங்களுக்கு நல்வாய்ப்பாக அமன் குப்தா, அனுபம் மிட்டல் ஆகியோர் 45 லட்சம் ரூபாயை முதலீடு செய்ய முன்வந்தனர். இன்று வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. சந்தையில் ஜாம்பவான்கள் பலர் இருக்கலாம். ஆனால் போட்டியை கண்டு மிரண்டு போகாமல் செயல்முறையில் நேர்த்தியை காட்டினால் புதிய நிறுவனங்களின் தயாரிப்புகளை மக்கள் வாங்குவர். புத்தொழில் குறித்து நிஷ்தா பன்வர் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.